என்னுடைய குலதெய்வம் சுடலமான சாமி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் வீட்டுக்காரோட குலதெய்வம் இசக்கியம்மன். நாம நம்ம குலதெய்வத்தை சொல்றோமா? எங்க குலதெய்வம் இசக்கியம்மன் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு போறோம். உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டா சொல்லணும்னே சொல்லுவோம் கிடையாது. இசக்கியம்மன் தான் எங்க குலதெய்வம் சொல்றோமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா பேர இன்சியலா போடுறோம். கல்யாணத்துக்கு பிறகு யார் பேர இன்சியலா போடுறோம்? புருஷன் பேர இன்சியலா போடுறோம். ஆண்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அத்தனை தவறுகளையும் மன்னிக்க கூடிய ஒரு நீதிமன்றம் உண்டு என்றால் அதுதான் மனைவி தெரியுமா? சும்மா ஏதாவது சொல்லக்கூடாதுங்க. ஆனா இப்போ எங்க அண்ணன் மனைவி எவ்வளவு குறை சொல்ல முடியுமோ அவ்வளவு குறை சொன்னாங்க. எங்க அக்கா சொன்னாங்க, மனைவிக்கு அருமை இப்ப தெரியாது, எப்ப தெரியும்? கடைசி காலத்துல தெரியும். கடைசி காலத்துல மனைவி இந்த இளமையாகவா இருப்பா? கிடையாது. தள்ளாடும் நடை, குளிர்ந்த கண்கள், ஒட்டிய கன்னம், பரட்டை தலை. ஆனால் அந்த கணவனுக்கு என்ன இன்பம் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம்னு சொன்னான். வேற ஒண்ணு இல்ல. வரதராசனார் ஒரு கவிஞர் உண்டு. அந்த வரதராசனார்கள் திருக்குறளை ரொம்ப படிச்சு நிறைய தெரிஞ்சவர். அந்த வரதராசனாருடைய மனைவி படிக்க தெரியாதவங்க. அவங்க கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, வரதராசனார் அவர்களே, நீங்க நிறைய திருக்குறள் படிச்சிருக்கீங்க, ஆனா உங்க மனைவிக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்ன உடனே வரதராசனார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் திருக்குறளை முழுவதும் கற்றறிந்தவன், ஆனா என் மனைவி திருக்குறளாகவே என்னுடைய வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னார்னா அதுதான் மனைவியோட பெருமை. நம்ம எட்டயபுரம் பக்கத்துல தான் இருக்கு. எட்டயபுரத்துல கவிஞன் யாரு? பாரதி. அந்த பாரதி கிட்ட கேட்டாங்க, இந்த உலகத்துல தெவிட்டாத இன்பம் எதுன்னு கேட்டாங்க. பாரதி என்ன சொன்னா தெரியுமா? இந்த உலகத்துல தெவிட்டாத இன்பம் ஒண்ணு உண்டுன்னா அது என் மனைவி செல்லம்மாவின் சிரிப்புன்னு சொன்னார். எங்கேயாவது காசு பணம் சொன்னாங்களா? கிடையாதுங்க. இப்போ ஒரு குளத்துல நிறைய தண்ணி இருக்குன்னு வைங்களா, அந்த குளத்துக்கு குருவி, காகம், நிறைய பறவைகள் வரும். ஆனா குளத்துல தண்ணி வத்திருச்சுன்னு வைங்களா, கடைசி வரைக்கும் ஆம்பல் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு கணவன் கிட்ட பணம் காசு நிறைய இருக்கும் போது அவங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் வருவாங்க. ஆனா அந்த பணம் காசு அழிஞ்சு போச்சுன்னு வைங்களா, அந்த கணவனுக்காக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனைவிங்கிற ஜீவன் மட்டும்தான். அந்த மனைவிங்கிற பந்தம் இந்த ஜென்மத்தோட முடிகிறது கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க, எப்பா இந்த ஜென்மத்தோட இவ்வளவு முடிச்சிடணும்ப்பா அப்படிம்பாங்க. அந்த ஜென்மம் எல்லாம் கிடையாது. 7 ஜென்மத்துக்கு அவதான் மனைவி. அதத்தான் கவிஞர் அழகா சொன்னா, 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சங்கீதமே, ஒரு வாரம் இரவு பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? அதாவது மனைவிக்கு அருமை யாருகிட்ட கேட்கணும் தெரியுமா? வயசான காலத்துல தாத்தா பாட்டி இல்லாம இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்கணும். சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஒரு ஆள் இல்லாம இருப்பார் தெரியுமா, அந்த தாத்தா கிட்ட கேளுங்க, மனைவியோட அருமை தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்க, வாசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் வீணையின் அருமை, நேசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் பெண்களின் பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனைவிங்கிறவ எதையுமே கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தியாகம் பண்ணி வாழ்றவதான் மனைவி. இப்ப மனைவின்னு ஏன் பேர் வச்சாங்க? மனை பிளஸ் வி. மனை என்றால் வீடு, வி என்றால் விளக்கு. வீட்டிற்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி தான் பெண்கள். கிடையாதா? அந்த இன்னைக்கு நாங்க வரும்போது திருவிழா பூஜை நடத்துறீங்கல்ல, திருவிழா பூஜை என்ன உங்களுக்கு பட்டு வேணும், நகை வேணும், காசு வேணும் நடத்துறீங்க? கிடையாது. நம்ம அந்த பத்திரகாளி அம்மன் தாய்கிட்ட என்ன கேட்டோம்? என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கொடு அப்படின்னு சொல்லி மடிப்பிச்ச கேக்குறோமா? ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண்டிருந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா, குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் இருக்கு, கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் ஊருக்கும் காவல் கோடு எனக்கு, நீருக்கு கண்டது சோதிக்கும் துன்பத்தை நீ மாத்திடமா, மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு ஒன்ன கேட்கிறேன், மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு ஒன்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் கணவனுக்காகவும் மண் சோறு சாப்பிடுபவள் தான் பெண்.
அந்த பெண்களால் தான் குடும்பம் முன்னேறும். அதனால்தான் சொல்லுவாங்க, எண்கள் இல்லாமல் கூட கணிதம் இருக்கலாம், ஆனால் பெண்கள் இல்லாமல் மனிதம் இல்லை என்பதால் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களை விட எங்களது பெண்களே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம்.